ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தோஷம் அப்படின்றது என்னோட கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அழகான இந்த நேச்சரை பாருங்களேன். எனக்கு உண்மைக்குமே நேச்சர் அப்படின்னா சரியான மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குதா? உண்மையிலே அதில் அழகு, அதில் வானம், அதில் ஒவ்வொரு விஷயங்களும் ரசிக்கும் போது எங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எங்களை விட்டு தானாக விலகி போயிடும். இப்போ நாங்கள் சந்தோஷத்தை தேடி இப்போ இந்த நேச்சர் அப்படின்றதுக்கு தானே, இந்த நேச்சர் அப்படின்றது எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நானும் என் கசின் சிஸ்டரும் உண்மையில் என் ஃபேமிலியே இந்த நேச்சரோடு இருந்திருக்கவங்க தான். அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து அப்படித்தான் நாங்கள் செய்வோம். அப்படித்தான் நாங்கள் அதோட நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமையும். ஏன்னா அப்படி குட்டி ஒரு டைம் கிடைச்சா கூட இந்த நேச்சரோடு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது அப்படின்னு தான் ஒரு உண்மை. ஏன்னா நாங்கள் சந்தோஷத்தை தேடி வெளியில் போகிறது அப்படின்றத விட எங்களை சுற்றி எப்பயுமே சந்தோஷம் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் தான் அதை அவதானிக்கிறதே இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் நிறையவே ரசிப்பேன். இது உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நேச்சரோடு இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரசிப்பீங்க, என்ன மாதிரி அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா இதையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்படி இந்த பபிள்ஸ் அப்படின்றது எங்களோட வீட்டில் போட்டு நாங்கள் உடைப்போம். யாரும் கொடுக்காம அப்படித்தான் இதில் நாங்கள் சந்தோஷமாக எங்களுக்கு என்ஜாய் பண்ணி இதை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போவெல்லாம் நான் ஊனோ விளையாடுவேன். அது என் பிரதர்கிட்ட, அதே மாதிரி சிஸ்டர்கிட்ட டீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி நான் விளையாடுவேன். இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். மட்டும் இல்லை, நாங்கள் நேச்சர் அப்படின்றதுல எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. யாருக்கு தான் ஃப்ளவர்ஸ் பிடிக்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான டைமை நேச்சரோட என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷம் உங்களை தேடி வரும்.